தமிழகத்தை பூர்வீகமாக கொண்டு அமெரிக்காவில் பிறந்து வளர்ந்த அமெரிக்க தூதரக அதிகாரி தாமிரபரணி கரையில் தமிழன் என்ற பெருமையோடு வலம் வந்தார். அமெரிக்கா என்றால் கடைக்கோடி மனிதனும் வாய்பிளப்பான் தான். படித்தவர் முதல் பாமரர் வரை அமெரிக்கா அதிசயம்தான். ஆனால் தமிழகத்தை பூர்வீகமாக கொண்ட ஒரு தமிழர் அமெரிக்காவை கலக்கி வருகிறார். அவர் ஆனந்த கிருஷ்ணன். அமெரிக்காவில் பிறந்து அங்கேயே வளர்ந்தவர். தனது அபார அறிவாற்றல் காரணமாக படிப்படியாக முன்னேறி தற்போது சென்னையில் உள்ள அமெரிக்க தூதரகத்தின் தகவல் தொடர்பு அதிகாரியாக உள்ளார். அமெரிக்க தூதரகம் என்பது விசா வழங்குவதற்கான ஒரு இடம் என்பதையும் தாண்டி மாணவர்களுக்கு சேவை செய்யும் மையமாக தூதரகத்தை மாற்றி மாணவர்களின் கலங்கரை விளக்கமாய் திகழ்ந்து வருகிறார் ஆனந்த கிருஷ்ணன். நான் யுஎஸ் சிட்டிசன். யுஎஸ்ல பிறந்துட்டு அங்கே ஸ்கூலிங் பண்ணினேன், வேலை பண்ணினேன். ஆனால் என்னோட அம்மா அப்பா தமிழ்நாடுலேருந்து வந்திருக்கா. இங்கே வந்துட்டு இங்கே என்ன கேள்வி இருக்கு அமெரிக்கா பற்றி, எஜுகேஷன் ஸ்கூலிங் எப்படி இருக்கு, பிஸ்னஸில் என்ன வாய்ப்பு இருக்கு, அப்புறம் ஃபாரின் பாலிசி யூஎஸ் என்ன பண்ணுறா அதை பற்றி நான் இங்கே பேசுவேன். ஸோ அந்த +2 முடிச்சுட்டு பிஏபிஎஸ் பண்ணலாம் யூஎஸில். பிஏபிஎஸ் இங்கே பண்ணினா எம்ஏஎம்எஸ் பிஹெச்டி அங்கே பண்ண முடியும். யுனைடெட் ஸ்டேட்ஸ் இந்தியா எஜுகேஷனல் ஃபவுண்டேஷன் USIEF அந்த வெப்சைட்டில் பார்த்தா எல்லாம் கேள்வி பதில் இருக்கும். எது ஸ்கூல் நல்ல ஸ்கூல், எது ப்ரோக்ராம் நல்லது, எப்படி ஃபைனான்சியல் சப்போர்ட், ஸ்காலர்ஷிப், வேலை வாங்க முடியும், அப்புறம் எப்படி அப்ளிகேஷன் கரெக்டாக எழுத முடியும், எஸ்ஏ நல்ல எஸ்ஏ எழுத முடியும், அப்புறம் எப்படி விசாக்கு அப்ளை பண்ண முடியும். அதை பற்றி நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்கு அது USIEF வெப்சைட்டில். இன்ஜினியரிங் மத்தம், ஐடி மத்தம் அப்படியே இல்லை, கொஞ்சம் டைவர்சிட்டி வந்தாச்சு இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ்ல யூஎஸ்ல. ஆனந்த கிருஷ்ணனின் தந்தை கிருஷ்ணன் நெல்லை மாவட்டம் கங்கை கொண்டானைச் சேர்ந்தவர். தாயார் சுபத்ரா கடையத்தைச் சேர்ந்தவர். சமீபத்தில் நெல்லை மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தில் மாணவர்களுடன் கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள ஆனந்த கிருஷ்ணன் வந்திருந்தார். அப்படியே பெற்றோர் பிறந்த மண்ணை பார்க்க விரும்பி நெல்லைக்கு பயணமானார். தாமிரபரணி கரையோரம் தனது பயணத்தை துவக்கியவர் கங்கை கொண்டான், கடையம், குற்றாலம் ஆகிய பகுதிகளுக்கு சென்றார். ஒவ்வொரு இடத்தையும் அணு அணுவாக ரசித்தார். மகாகவி பாரதியாரின் பாதம்பட்ட கடையத்தின் சாலைகளில் தனது தந்தையுடன் நடந்து செல்ல விருப்பப்பட்டவர் அதன்படியே நடந்தும் சென்றார். அவரது நடையில் நான் தமிழன் என்ற பெருமை இழையோடியது. என்னோட மனைவி, குழந்தை, அம்மா அப்பா சேர்ந்து வந்திருக்கா. கொஞ்சம் சுத்தி தமிழ்நாடு திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட் பார்க்குறோம். அப்புறம் நேட்டிவ் வில்லேஜ் பார்த்தாச்சு, கடையம்க்கு போயாச்சு, கங்கை கொண்டனுக்கு போயாச்சு. ஸோ இன்னைக்கு ரொம்ப நல்ல நாள், எனக்கு ரொம்ப சந்தோஷம் எல்லாமே இதை பார்க்கறதுக்கு. முன்னதாக பல்கலைக்கழகத்தில் தொடர்பியல் துறை படிக்கும் மாணவர்களின் நலனிற்காக தினமலர் ஆசிரியர் டாக்டர் இரா கிருஷ்ணமூர்த்தியால் கட்டிக் கொடுக்கப்பட்டுள்ள ஊடக கட்டிடத்தையும் வீடியோ கூடத்தையும் பார்த்தவர் மிகவும் வியந்து போனார்.